ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாயிட்டு அதிகாரத்துக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிலாம் அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. அது அமைச்சர் வியாக்கியம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு வித்தாத்தா அப்படின்னு. இவ்வளவு தர்மணியாயே தூங்காது சொல்லலப்பா. மதுரையில பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டு அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை அமைச்சர், அது இப்ப நம்ம தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன், நாங்க தூத்துக்குடியை ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக தான் எங்க தலைவருடைய, அது துறைமுக நகரம் தான்டா. நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எந்த பக்கம் போறது, எங்க பார்த்தாலும் முட்டி சந்து மூத்தர சந்தாரு. கருமம் கருமம். 436 திட்டங்களை 76, சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கோ. 1.25 மணி நேரத்துல 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா நீங்களும் உங்க திட்டம். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவொடனே முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். மின்சாரத்தை கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையா? நீ வச்சுப்போ மானங்கள். எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிற நம்பிட்டு இருந்துச்சானா? ஏன்னா சனதே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடா, தெரியல. முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தா எந்தெந்த தொகுதி ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு. 108 பேரு, 107 பேரு. மக்கள் விரோத ஆட்சியை நான், மக்கள் விரோத ஆட்சியை, மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. முதல் விரோதம். 2வது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயமாக ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 17 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு. நீங்க விலகிறதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டீங்க. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க ஓரசக்தி, தூரசக்தி, பாரசக்தி, ஏரசக்தி, ஓரசக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு, நல்ல காலம். ஏதோ அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி. அது நஸ்ருதீன் சார் சொல்றாப்ல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரியறதுல வருத்தம் இருக்கு,
எனக்கு இந்த பைத்தியக்காரங்க தீப்பெட்டி எனக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டா. அவர் வந்து அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல.